எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய வியாதி நீங்கிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னா என் குடும்பம் சமாதானமாக இருக்கும். என் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் போச்சுன்னா என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். என் கணவன் குடிக்கிறத விட்டுட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்படி இது நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இதில் எது நடந்தாலும் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க தோணும். சரிங்களா? இந்த எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஒரு அருமையான வசனம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்ன ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நீங்கள் மேன்மையாக இருந்தாலும் சரி, தாழ்ந்து இருந்தாலும் சரி, பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, பணமே இல்லைனாலும் இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு அவர் பலன் தருவார். ஸோ இயேசு உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இயேசு உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவரை நோக்கி வாங்க, தேடி வாருங்க. அவர் எப்போவுமே உங்களை எதிர்பார்த்து ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்.